வெளியில வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குல்லக்கா, அதனாலதான் எல்லாம் குளிர்ச்சியா இருக்கணுங்கிறதுக்காக மோர் கொண்டு வந்திருக்கேன். எனக்கு தேவையில்லை. வெளியில இருக்கிறத விட உள்ளதா எனக்கு புழுக்கம் அதிகமா இருக்கு. நீ குடுமா, நீ குடுக்கலைனாலும் நானே மோர் குடுமான்னு கேட்டு வாங்கிக்கலாம்னு நினைச்சேன். இந்த வெயில்ல காபி டீ குடிச்சாலும் சரியா இருக்காது. ஓஹோ, வாங்க வாங்க வாங்க. என்னங்க இது? யார் முகத்திலையும் என் பொண்டாட்டி தாயாக போற சந்தோஷ கலைய காணமே. ஏதோ துக்கம் விசாரிக்க வந்த மாதிரியில வந்திருக்கீங்க. என்னப்பா வித்யாசங்கரா, நீ என்ன 1000 அடிச்சாலும் உதைச்சாலும் நான் உனக்கு சித்தப்பாப்பா. ஆனா நீ சும்மாவா இருப்ப? துஷ்ட சம்ஹாரன் மாதிரி நீ என்ன அடிச்சுக்கிட்டே தான் இருப்ப. இப்ப எதுக்கு சித்தப்பா அதெல்லாம்? நான் எதையுமே மனசுல வச்சுக்கல, நீங்களும் மனசுல வச்சுக்காதீங்க. சில நேரங்கள்ல மனுஷங்களுக்கு கெட்ட நேரம் வந்துடுது, இது நல்ல நேரம், கொண்டாடுவோமே. என்ன லலிதா நீ, உங்க தங்கச்சிக்கு சாஸ்திர சம்பிரதாயம் எல்லாத்தையும் நீங்க தான் பாத்துக்கணும். இவள வேலை வேலைக்கு ஒழுங்கா சாப்பிட சொல்லுங்க. இவ 2 பேருக்கும் சேர்த்து சாப்பிடணும் இல்லையா? நான் சொன்னா இவ கேட்க மாட்டா. இது வரைக்கும் இவளுக்கு குழந்தை பிறக்கலன்னு இவளை ரொம்ப கொடுமைப்படுத்திட்டேன் இல்லையா? அதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இப்ப சரியாவே சாப்பிட மாட்டேங்கிறா. இவளுக்காக இல்லைனாலும் இவ வயித்துல வளர்ற குழந்தைக்காவது சாப்பிடணும் இல்லையா? கொஞ்சம் சொல்லுங்க அண்ணி. அதான் அவளுக்கு எல்லாமே தெரியுமே, இதுல நான் என்னத்த சொல்றது? அதெல்லாம் அவளே பார்த்து சாப்பிட்டுக்குவா. நீ அத பத்திலாம் கவலைப்படாத ஜெகி, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். என் அனுபவத்துல நான் எத்தனை பிரசவம் பார்த்திருப்பேன், எத்தனை குழந்தைகளை வளர்த்து ஆளாக்கி இருப்பேன். சும்மா மனசை போட்டு குழப்பிக்காத. அந்த மகமாயி எல்லாத்தையும் பாத்துப்பா. நீங்க இருக்கிற தைரியம் தாமா எனக்கு. எங்க அம்மா அடுத்த வாரம் வரேன்னு சொன்னாங்க. குண்டாச்சாரி கிட்ட சொல்லியிருக்கேன். அவர் வந்து பூஜை பண்ணிட்டாருன்னா அப்புறம் பந்தி தான். பரவாயில்லையா? தாராளமாப்பா. இப்பதான் இத குடிச்சு முடிச்சிருக்கோம். இது கொஞ்ச நேரத்துக்கு வயிற்றுக்கு தாங்கும். சரி வாங்க போய் உட்காரலாம். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது பொய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்ப அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்திய உருவாக்கி விட்டா, செல்விய மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இளிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்விய கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான். அம்மா, டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.